السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى: يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العلي العليم. وقال النبي صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام. உலகில் அனைத்தையும் படைத்து அவைகளை ஜோடியாக அமைத்து தான் ஒருவன் என்பதை அனைத்திலும் நிலைநாட்டும் அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. நம் மன்னவனின் சாந்தியும் சமாதானமும் மனிதராக வந்து மணித்துளிகள் தந்து மனதில் வாழும் மஹ்மூத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்களின் மீதும் அவர்களின் வாழ்வை தன் வாழ்வாக மாற்றி அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஸாலிஹீன்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக அல்லாஹ்வின் கடமையாகிய ஜும்ஆ தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வருகை புரிந்திருக்கும் இன்னும் வர இருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களின் மீதும் அம்மன்னவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பொதுவாக இன்று நமக்கு பிடித்த ஒரு நபர், நாம் நேசிக்கக்கூடிய ஒரு நபர் நம்முடைய வீட்டிற்கு, நம்முடைய இல்லத்திற்கு வருகிறார் என்று சொன்னால் அவரை என்ன செய்வோம்? மிக கண்ணியமான முறையில், சங்கையான முறையில் அவரை நடத்தக்கூடியவர்களாக இருக்கும். அதே போல் அவர் எதை விரும்புவாரோ அதை நாம் அவருக்காக தயார் செய்யக்கூடியவர்களாக நாம் இருப்போம். அப்போது அதைவிட பல மடங்குகள் நன்மைகளையும் பல சிறப்புகளையும் வாய்ந்த இந்த ரமலானுடைய மாதம் நம்மிடம் வருகிறது என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்காக தயாராகக்கூடியவர்களாக அதை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இன்றைய ஜும்ஆவில் நாம் பார்ப்போம். இந்த சிறப்பு மிகு ரமலானுடைய மாதத்திற்கு நாம் எப்படி தயாராக வேண்டும் என்று தெரியுமா? ரமலானுக்காக நாம் எப்பொழுது தயாராக வேண்டும் என்று தெரியுமா? நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய சஹாபாக்கள் என்பவர்கள் ரமலான் வருவதற்கு ஒரு மாதம் முன்பே ஷஅபானுடைய மாதத்திலேயே தங்களுடைய அமல்களை அதிகப்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். தங்களுடைய அமல்களுடைய விஷயத்தில் மிக கவனம் செலுத்தக்கூடியவர்களாக நம்முடைய சஹாபாக்கள் என்பவர்கள் இருந்துள்ளார்கள். அதிகமாக நஃபிலான நோன்புகள் நோற்பதை கொண்டும், அதிகமாக நஃபிலான தொழுகைகளில் ஈடுபடக்கூடியவர்களாகவும், அதிகமாக தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாகவும் நம்முடைய சஹாபாக்கள் என்பவர்கள் என்ன செய்துள்ளார்கள்? ஷஅபானுடைய மாதத்திலிருந்தே ரமலானுக்கு தயாராகக்கூடியவர்களாக நம்முடைய சஹாபாக்கள் இருந்துள்ளார்கள். அதே போல் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தாபிஈன்கள் என்ன செய்துள்ளார்கள் என்று தெரியுமா? ரமலான் வருவதற்கு 6 மாதங்கள் முன்பே, ரமலானுக்கு 6 மாதங்கள் முன்பே அதற்காக தயாராகக்கூடியவர்களாக இருந்துள்ளார்கள். இமாம் முஅல்லி இப்னு ஃபதுல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு கிதாபில் பதிவிடுகிறார்கள்: கானு யதுஊனல்லாஹ சித்தத்து அஷ்ஹூரின் ஐ யுபல்லிகுகும் ரமதான் சும்ம யதுஊனஹு சித்தத்து அஷ்ஹூரின் ஐ யதகப்பலுஹு மின்ஹும்.
முஅல்லி இப்னு ஃபதுல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் ரமலானுடைய மாதத்தை அடைவதற்கு 6 மாதங்கள் முன்பே அல்லாஹ்விடத்தில் அதை அடைய வேண்டும் என்பதற்காக துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறோம். ரமலானுக்காக 6 மாதங்கள் முன்பே துஆ செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருந்துள்ளோம். அதே ரமலானுடைய மாதத்தை நாங்கள் அடைந்து விட்டோம் என்று சொன்னால், ரமலான் உள்ளிட்ட அடுத்த 6 மாத காலங்கள் ரமலானில் நாங்கள் செய்த அமல்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதற்காக துஆ செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருந்துள்ளோம் என்று இமாம் முஅல்லி இப்னு ஃபதுல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போல் யஹ்யா இப்னு அபீ கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழகிய ஒரு துஆவை கற்றுத் தருகிறார்கள். اللهم سلمني إلى رمضان وسلم لي رمضان وتسلمه مني متقبلا. யஹ்யா இப்னு அபீ கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நாங்கள் அதிகமாக இந்த துஆவை கூறக்கூடியவர்களாக இருந்தோம் என்று கூறி நிதாஉ ரையான் என்கிற கிதாபில் பதிவெடுக்கிறார்கள். அதாவது, ரமலான் வரை என்னை பாதுகாப்பாயாக, ரமலானை எனக்கு பாதுகாப்பானதாக ஆக்குவாயாக, ரமலானில் நாங்கள் செய்தது ஏற்றுக்கொண்டு அருள்வாயாக என்ற துஆவை யஹ்யா இப்னு அபீ கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதிகமாக கேட்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதாவது, ரமலான் வரை என்னை பாதுகாப்பாயாக என்று சொன்னால், ரமலான் வரை என்னுடைய வாழ்க்கையை நீட்டி கொடுப்பாயாக, ரமலான் வரை என்னுடைய ஹயாத்தை ஆக்கி தந்தருவாயாக, ரமலான் வரை எனக்கு ஆரோக்கியத்தை தருவாயாக என்றும், ரமலானை எனக்கு பாதுகாப்பானதாக ஆக்குவாயாக என்றால், ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் தவறின் பக்கம் செல்லாமல், ரமலானுடைய மாதத்தில் எந்த ஒரு தீங்கின் பக்கமும் செல்லாமல் என்னையும் என்னுடைய நப்சையும் பாதுகாத்து தருவாயாக என்றும், ரமலானில் நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து வகையான அமல்களையும் அனைத்து வகையான நன்மைகளையும் ஏற்றுக்கொண்டு அருள்வாயாக என்ற துஆவை யஹ்யா இப்னு அபீ கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிக அதிகமாக கூறக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்போ ரமலானுக்கு 6 மாதங்கள் முன்பு தயாராகக்கூடியவர்களாக நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தாபீன்கள் இருந்துள்ளார்கள் என்பதை நாம் நினைவில் வைக்க வேண்டும். எனவே தான் நம்முடைய உலமாக்களும் நம்முடைய முன்னோர்களும் குறைந்தது 3 மாதங்கள் முன்பாவது ரமலானுக்கு தயாராக வேண்டும் என்பதை நாம் கற்றுத் தருகிறார்கள். நமக்கு வலியுறுத்தக்கூடியவர்களாக நம்முடைய முன்னோர்கள் என்பவர்கள் இருந்துள்ளார்கள். ஹஜ்ரத் சயீதுனா அல்லாமா சஃபூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாபுகளில் பதிவிடுகிறார்கள், ரஜபுடைய மாதம் என்பது விதையிடக்கூடிய மாதம், ஷஅபானுடைய மாதம் என்பது அதை நீர் புகட்டக்கூடிய மாதம், ரமலானுடைய மாதம் என்பது அதை அறுவடை செய்யக்கூடிய மாதம் என்று இமாம் சஃபூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். அதாவது, எப்படி ஒருவர் தன்னுடைய நிலத்தில் விதைகளை விதைக்க வேண்டும், அதை அறுவடை செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதற்காக முன்கூட்டியே விதைகளை விதைத்து அதற்கு நீர் புகட்டி அதை பராமரித்து அதை அழகிய முறை வளர்த்து பிறகு அதை அறுவடை செய்கிறாரோ, அதன் மூலம் பலன் அடைகிறாரோ, அப்போ நாம் ரமலானுடைய மாதத்தில் நன்மைகள் அடைய வேண்டும் என்று சொன்னால், ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், ரஜபுடைய மாதத்தில் நம்முடைய இபாதத்துகளை கொண்டு நம்முடைய இபாதத்துகள் என்கிற விதைகளை விதைக்க வேண்டும் என்றும், ஷஅபானுடைய மாதத்தில் நம்முடைய கண்ணீரின் மூலம் நீர் புகட்ட வேண்டும், நம்முடைய பாவங்களை அல்லாஹ்விடத்தில் மண்டியிட்டு அழுவதை கொண்டு நம்முடைய கண்ணீரை கொண்டு அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கின்றோம், நீர் புகட்ட வேண்டும் என்றும், ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற வேண்டும் என்று இமாம் சஃபூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். அதே போல் இமாம் சஃபூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மற்றொரு இடத்தில் கூறுவார்கள், என்னவென்று தெரியுமா, ரஜபுடைய மாதம் உடலை சுத்தம் செய்யக்கூடிய மாதம், ரஜபுடைய மாதம் நம்முடைய உடலை சுத்தம் செய்யக்கூடிய மாதம் என்றும், ஷஅபானுடைய மாதம் நம்முடைய உள்ளத்தை சுத்தம் செய்யக்கூடிய மாதம் என்றும், ரமலானுடைய மாதம் நம்முடைய ரூஹை சுத்தம் செய்யக்கூடிய மாதமாக இருக்கிறது என்று இமாம் சஃபூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மற்றொரு இடத்தில் குறிப்பிடுவார்கள். அப்போ இந்த ரமலானுடைய மாதம் என்பது நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் சுத்தம் செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அதற்கு முன்பதாகவே தயாராகக்கூடியவர்களாக நாம் இருந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த ரமலானுடைய நோக்கம் என்ன, நாம் நோன்பு வைப்பதற்கான நோக்கம் என்ன, நம்முடைய நோன்புடைய காரணம் என்னவாக இருக்க வேண்டும்? இன்று நம்மில் அதிகமான நபர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியுமா, ரமலானுடைய மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் தங்களுடைய மொபைல்களில், தங்களுடைய வாட்ஸ்அப்களில், தங்களுடைய இன்ஸ்டாகிராம் என்கிற அந்த இணையதளத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், இஸ்லாமிய வீடியோக்களை வைப்பதை கொண்டும் ரமலான் 1ஆம் நாள், ரமலான் 2ஆம் நாள் என்று ஸ்டேட்டஸ் வைப்பதில் தான் தன்னுடைய சிந்தனைகளை, தன்னுடைய எண்ணங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ரமலானுடைய நோக்கம் அதுவல்ல. அதே போல் ரமலானில் முக்கியமான ஒரு விஷயம் சஹருடைய நேரம். நம்முடைய துவா
துஆக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம். அந்த நேரத்தில் இஸ்லாமிய வீடியோக்களை பார்ப்பதில் நம்முடைய நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறோம். அதுவல்ல ரமலானுடைய நோக்கங்களாக இருக்கக்கூடாது. ரமலானுடைய நோக்கங்களில் மிக முக்கியமான நோக்கம் நம்முடைய இறையச்சத்தை அதிகப்படுத்த வேண்டும். ரமலானில் நம்முடைய அல்லாஹ்வின் மீது உள்ள அச்சத்தை நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வர வேண்டும். அதுதான் நம்ம ரமலானுடைய நோக்கமாக இருக்கிறது என்பதை நம்முடைய மனதில் பதிய வேண்டும். அல்லாஹ் தஆலா தன் திருமறையாம் குர்ஆனில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்டவர்களே, ஓ நம்பிக்கை கொண்டவர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ, உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ, அதே போல் உங்களுக்கும் நோன்பு என்பது கடமையாக்கப்பட்டுள்ளது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாதாரிகளாக ஆக வேண்டும் என்பதற்காக, நீங்கள் இறைச்சமுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக நோன்பு என்பது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது என்று என்ன செய்கிறான் வல்ல ரஹ்மான் தம்முடைய குர்ஆனில் அழகிய முறையில் ரத்தின சுருக்கமாக கூறி காட்டுகிறான். நோன்புடைய நோக்கத்தில் மிக முக்கியமான நோக்கம் நம்முடைய உள்ளத்தில் இறையச்சத்தை கொண்டு வர வேண்டும். உதாரணம் எடுக்கலாம். அதாவது ஹலாலான முறை நம்முடைய உழைப்பில் சம்பாதித்த உணவுதான் பகலுடைய நேரத்தில் ரமலானுடைய மாதத்தில் நம்முடைய இல்லத்தில் இருக்கிறது. நம்முடைய வீட்டில் வேறு யாருமே இல்லை. நாம் நினைத்தால் அந்த உணவை சாப்பிடலாம். ரமலானுடைய மாதத்தில் அந்த உணவை நாம் நினைத்தால் சாப்பிடலாம். யாரும் நம்மளை பார்க்கல, ஆனாலும் என்ன செய்ய மாட்டோம், சாப்பிட மாட்டோம். காரணம், அல்லாஹ் என்னை பார்க்கிறான், அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற எண்ணம். நோன்புடைய காலத்தில் நோன்பு வைத்த நிலையில் உணவை சாப்பிட்டால் அல்லாஹ் என்னை மறுமையில் தண்டிப்பான் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும். அப்போ ரமலானுடைய மாதத்தில் எப்படி ஹலாலான விஷயங்களை விட்டு நாம் தவிர்த்து கொள்கிறோமோ, ஹலாலான உணவை விட்டு நம்முடைய எண்ணத்தை திருப்பிக் கொள்கிறோமோ, நம்முடைய உடலை திருப்பிக் கொள்கிறோமோ, அப்போ ரமலான் அல்லாத மாதத்தில் ஹராமான விஷயங்களை விட்டு, அல்லாஹ் தடுத்த அனைத்து விஷயங்களை விட்டு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் கூடாது செய்யக்கூடாது என்று நம்மை தடுத்தார்களோ இப்படிப்பட்ட விஷயங்களை விட்டு நாம் தவிர்த்து கொள்வதற்கு பயிற்சிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரமலானுடைய மாதம் என்பது இருக்கிறது. அதாவது ரமலான் அல்லாத மற்ற மாதங்களில் ஏதேனும் தவறின் பக்கம் செல்கிறோம் என்று சொன்னால், ஏதேனும் ஒரு தீங்கின் பக்கம் செல்கிறோம் என்று சொன்னால், அந்நேரத்தில் அல்லாஹ் என்னை பார்க்கிறான், அல்லாஹ் என்னை கவனித்துக் கொண்டே இருக்கிறான் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். அப்படி அதற்கு பயிற்சி அளிப்பதற்காக தான் இந்த ரமலானுடைய மாதம் என்பது நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது என்பதை நம்முடைய உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும். அதே போல் ரமலானுடைய நோக்கங்களில் அடுத்த ஒரு நோக்கம் என்னவென்று தெரியுமா? நம்முடைய ஆன்மீகத்தை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய சுய கட்டுப்பாட்டை வளர்க்கக்கூடியதாக இந்த ரமலானுடைய மாதம் என்பது இருக்கிறது. ரமலானில் நம்முடைய ஆன்மீகம் அதிகப்படுத்தக்கூடியதாக மேம்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னால், ரமலானுடைய மாதத்தில் அதிகமான இபாதத்துகளை கொண்டு, அதிகமான வணக்க வழிபாடுகளை கொண்டு, அதிகமாக குர்ஆன் ஓதுவதை கொண்டு நம்முடைய உள்ளத்தில் நிம்மதி அடைய செய்கிறது. அதே போல் நம்முடைய உள்ளம் என்பது ஒருநிலைப்படுத்தக்கூடியதாக இந்த ரமலானுடைய மாதம் என்பது இருக்கிறது. அதே போல் நம்முடைய இச்சைகளை விட்டும், நம்முடைய ஆசைகளை விட்டும், தவறான சிந்தனைகளை விட்டும் தடுக்கக்கூடியதாக இந்த ரமலானுடைய மாதம் என்பது இருக்கிறது. நமக்கு சுய கட்டுப்பாட்டை வலியுறுத்தக்கூடியதாக, கற்றுத்தரக்கூடியதாக இந்த ரமலானுடைய மாதம் என்பது இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், யா மஅஷர ஷபாப், ஓ வாலிப கூட்டமே, மனிஸ்ததாஅ மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ், உங்களில் யாருக்கு திருமணம் செய்யக்கூடிய சக்தி இருக்கிறதோ, திருமணம் செய்வதற்கான பொருளாதாரம் இருக்கிறதோ, அவர்கள் திருமணம் செய்து கொள்ளட்டும். ஃபஇன்னஹு அகல்லு லில் பஸர், அது பார்வை தாழ்த்தக்கூடியதாக இருக்கிறது. வஅஹ்ஸனு லில் ஃபர்ஜ், அது கருப்பை பேணக்கூடியதாக இருக்கிறது. வமல்லம் யஸ்ததி, யார் சக்தி பெறவில்லையோ, திருமணம் செய்வதற்கு யார் சக்தி பெறவில்லையோ, ஃபலைஹி பிஸ்ஸௌம், அவர் தன் மீது நோன்பை விதித்துக் கொள்ளட்டும், நோன்பை கடமையாக்கிக் கொள்ளட்டும். ஃபஇன்னஹு லஹு விஜாஊன், அது அவருக்கு கேடயமாக இருக்கிறது. தன்னுடைய இச்சைகளை விட்டும், தன்னுடைய தவறான சிந்தனைகளை விட்டும் தடுக்கக்கூடியதாக நோன்பு என்பது இருக்கிறது. எனவே திருமணம் செய்ய சக்தி இல்லாதவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நோன்பு வைத்துக் கொள்ளட்டும் என்று கூறினார்கள் என்று சொன்னால், நாம் ரமலானுடைய மாதத்தில் நம்முடைய நோன்பை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும்? தவறினுடைய சிந்தனைகளை விட்டு, நம்முடைய இச்சைகளை விட்டு தடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அடுத்து ரமலானுடைய நோக்கங்களில் மிக முக்கியமான நோக்கம் என்னவென்று தெரியுமா? நம்முடைய செல்வங்களை அதிகமாக தர்மம் செய்ய வேண்டும். ரமலானில் ஏழைகளுடைய பசியை உணர்ந்து அவர்களுடைய கஷ்டங்களை விளங்கி அவர்களுக்கு அதிகமாக தர்மங்களை வழங்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். எனவேதான் ரமலானுடைய மாதத்தில் நாம் கொண்டாடக்கூடிய பெருநாள் என்ன சொல்வோம்? தமிழில் ஈகை திருநாள்.
ஈகை பெருநாள் என்று நாம் என்ன செய்கிறோம்? இந்த ரமலானுடைய பெருநாளை கூறுகிறோம் என்று சொன்னால் ஈகை என்றால் என்ன? தமிழில் ஈகை என்று சொன்னால் உதவுதல். மற்றொரு விஷயம், நம்முடைய மனம் விரும்பி மனம் விரும்பி கொடுக்கக்கூடிய கொடைக்கு ஈகை என்ற பொருள் தமிழில் கூறப்படுகிறது. அப்போ நாம் மனம் விரும்பி நாம் நேசித்து பிறருக்கு தர்மம் செய்யக்கூடிய ஒரு மாதமாக, நம்முடைய செல்வங்களை செலவழிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரமலானுடைய மாதம் என்பது இருக்கிறது என்பதை நம்முடைய மனதில் பதிய வைக்க வேண்டும். ஆனால் இன்று நம்மில் அதிகமான நபர்கள் தர்மம் செய்கிறார்கள், ரமலானுடைய மாதத்தில் தர்மம் செய்கிறார்கள். ஆனால் என்ன செய்கிறார்கள் என்று தெரியுமா? தன்னுடைய வீட்டில் எந்த ஆடைகள் எல்லாம் பழையதாக விட்டதோ, எந்த ஆடைகளை எல்லாம் நாம் பயன்படுத்த மாட்டோமோ அப்படிப்பட்ட ஆடைகளை எல்லாம் தங்களுடைய இல்லத்தில் தங்களுடைய அலமாரியில் அடுக்கி வைத்துக் கொண்டு ரமலானுடைய மாதத்தில் முசாஃபர்கள் வருவார்கள், மிஸ்கின்கள் வருவார்கள், ஏழைகள் வருவார்கள், அவர்களுக்கு இதை கொடுத்து விடலாம் என்று நாம் பயன்படுத்த விரும்பாத ஆடைகளை உடைகளை வழங்கக்கூடியவர்களாக இன்று நம்முடைய காலகட்டத்தில் மாறிக்கொண்டு இருக்கிறார்கள். நம்முடைய தர்மம் அப்படி இருக்கக்கூடாது, நம்முடைய தர்மம் அப்படி அமையக்கூடாது. அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? தன் திருமறையாம் குர்ஆனில் கூறுகிறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிபூன். நீங்கள் விரும்பியவற்றிலிருந்து செலவு செய்கிறவரை நன்மையை பெற்றுக்கொள்ளவே முடியாது என்று அல்லாஹ் தஆலா தன் திருமறையாம் குர்ஆனில் கூறுகிறான். அப்போ நாம் இந்த உலகில் எந்த பொருட்களை நம்முடன் வைத்துக் கொள்ள விரும்புகிறோமோ அப்படிப்பட்ட விஷயங்களை தர்மம் செய்ய வேண்டும். நாம் பழைய ஆடை அணிய விரும்புவோமா? நமக்கு எப்படி புது ஆடைகளை அணிவது விரும்புகிறோமோ அதே போல் நம்மிடத்தில் வரக்கூடிய மிஸ்கின்களிடத்தில், ஏழைகளிடத்தில் புதிய ஆடைகளை கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் விரும்பக்கூடிய விஷயங்களை தர்மம் செய்யக்கூடியவர்களாக, நாம் நேசிக்கக்கூடிய பொருட்களை மற்ற மக்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும். அடுத்து ரமலான். இந்த ரமலானுடைய சிறப்புகள் எண்ணற்ற விஷயங்கள் இருக்கிறது. நம்முடைய பாவங்களை போக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் ஸ்வாம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ஒருவர் ரமலானுடைய மாதத்தில் நன்மையை எதிர்பார்த்தும் நம்பிக்கை கொண்டும் நோன்பு நோக்கிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிக்காட்டுகிறார்கள். அப்போ நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், நம்முடைய பாவங்களை, நம்முடைய தீங்குகளை போக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரமலானுடைய மாதம் என்பது இருக்கிறது. நம்முடைய உள்ளத்தை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரமலானுடைய மாதம் என்பது இருக்கிறது. எப்பொழுது நம்முடைய பாவம் போக்கப்படும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? நாம் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோக்கும்போது இதற்கான கூலி அல்லாஹ் தஆலா வழங்குவான் என்றும், அதே போல் நம்முடைய பாவங்களை இதை கொண்டு அல்லாஹ் தஆலா போக்க வேண்டும் என்ற எண்ணமும் இந்த ரமலானை எதிர்பார்க்கக்கூடியவர்களாகவும் நம்பிக்கையுடன் நாம் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதேபோல் நாம் ரமலானுடைய அடுத்த ஒரு சிறப்பு என்னவென்று தெரியுமா? பொதுவாக நம்ம ஒரு இடத்தில் ஒரு வேலை பார்க்கிறோம் என்று சொன்னால் அதற்கு என்ன செய்வோம்? கூலி பலனை எதிர்பார்த்து தான் நம்ம அந்த ஒரு வேலையை செய்வோம். அப்போது ரமலானில் நாம் நோன்பு நோக்கிறோம் என்று சொன்னால் அதற்கான கூலி என்னவென்று தெரியுமா? அதற்கான நன்மை என்னவென்று தெரியுமா? அல்லாஹ் தஆலா கூறியதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹு குல்ல அமலி இப்னு ஆதம லஹு இல்ல ஸியாம் ஃபஇன்னஹு லி வ அன அஜ்ஸி பிஹி. நோன்பை தவிர ஆதமுடைய மகனின் ஒவ்வொரு செயலும் அவனுக்குரியதாகும். நோன்பை தவிர ஆதமுடைய செயல்கள் அனைத்தும் அவனுக்குரியதாகும். நோன்பு மட்டும் நோன்பு எனக்கு மட்டுமே உரியது, அதற்கு நானே கூலி வழங்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா கூறியதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்போ நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், நோன்புடைய கூலி என்பது இறைவனிடத்தில் இருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் நாம் அந்த கூலியை பெற வேண்டும் எனில் நம்முடைய நோன்பில் நம்முடைய கவனம் அதிகமாக இருக்க வேண்டும், நோன்பை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நோன்புடைய காலத்தில் தவறின் பக்கம் செல்லாமல் அதிகமாக நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக, அதிகமான இபாதத்துகளில் ஈடுபடக்கூடியவர்களாக நாம் நம்மளுடைய நோன்பை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக நாம் நோன்பை அமைத்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுது இப்படி அமைத்துக் கொள்கிறோமோ அப்பொழுதுதான் அதற்கான கூலியை இறைவனிடத்தில் நாம் பெற முடியும் என்பதை நம்முடைய உள்ளத்தில் வைக்க வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக நோன்புடைய காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமான அமல்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நோன்பில் மிக அதிகமாக அமல்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வந்துவிட்டது என்று சொன்னால் தங்களுடைய கீழாடையை இழுத்து கட்டிக் கொள்வார்கள் என்று ஹதீஸ்களில் வருகிறது. எப்படி நாம் ஒரு வேலையில் மிக அதிகம் ஈடுபடுகிற போது நம்முடைய ஆடையை மேலே தூக்கி இறுக்கி கட்டிக் கொள்கிறோமோ அதே போல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்புடைய காலகட்டம் வந்துவிட்டது என்று சொன்னால்
அதிகமாக அமல்களில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக தங்களுடைய ஆடைகளை கட்டிக்கொள்வார்கள் என்று என்ன செய்கிறது ஹதீஸ் கிதாபுகளில் பதிவிடுகிறார்கள். அப்போ ரமலானில் அதிகம் இபாதத்துகள் செய்யக்கூடியவர்களாக, அதிகம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர்களாக நம்முடைய நோன்பை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல் நோன்புடைய காலகட்டத்தில் சிறப்புகளில் மிக முக்கியமான சிறப்பு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், தன் திருமறையாம் குர்ஆனில் கூறுவான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்து மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ரமலான் மாதம் எத்தகையது என்றால் அதில் தான் மனிதருக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் நன்மை தீமைகளை பிரித்தறியக்கூடிய குர்ஆன் என்பது இறக்கப்பட்டுள்ளது என்று என்ன செய்கிறான் அல்லாஹ் தஆலா தன் திருமறையாம் குர்ஆனில் கூறுகிறான். அப்போ இந்த மாதத்தில் மிக முக்கியமான ஒரு சிறப்பு, குர்ஆன் என்பது இறக்கப்பட்ட ஒரு மாதம், குர்ஆன் என்பது இறங்கிய ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது இருக்கிறது. அதே போல் இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது, எந்த ஒரு தவறின் பக்கமும் எந்த ஒரு தீங்கின் பக்கமும் செல்லாமல் இருக்க வேண்டும். நம்முடைய அமல்களை கொண்டு நம்முடைய ரமலானை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தவறுகளின் பக்கம் நாம் செல்லாமல் இருக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், மல்லம் யத கௌலு ஸௌரி வல் அமலி பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபி அன் யதஅ துஆமிஹி வ ஷராபிஹி. யார் நோன்பு நோற்று கொண்டு பொய்யான பேச்சையும் அதன்படி செயல்படுவதை கைவிடவில்லையோ அவர் வெறுமென தமது உணவையும் பானத்தையும் கைவிடுவதில் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை என்று என்ன செய்வார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார். இப்போ நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், நோன்புடைய காலகட்டம் நோன்பு வைத்து கொண்டு நாம் பொய்யை இங்கே குறிப்பிடுவதன் முக்கிய காரணம் நம்முடைய வாழ்வில் அதிகம் நிகழக்கூடிய ஒரு விஷயம் பொய் தான். நாம் மற்ற புறம் பேசுவது, அதே போல் என்னது கோல் மூட்டுதல் போன்ற மற்ற விஷயங்கள் இருந்தாலும் மிக அதிகம் நம்முடைய வாழ்வில் நிகழக்கூடிய ஒரு விஷயம் இந்த பொய்யாக இருக்கிறது. அப்போ ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைத்து கொண்டு இந்த பொய்யை யார் கைவிடவில்லையோ, யார் இந்த தவறுடைய விஷயங்களை தீங்கையின் பக்கம் சென்று கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் தன்னுடைய உணவையும் தன்னுடைய குடிபானங்களை தடுப்பதை கொண்டு எந்த ஒரு பயனும் அல்லாஹ்விடத்தில் இல்லை, அல்லாஹ்விற்கு எந்த ஒரு தேவையும் இல்லை என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய நோன்புடைய விஷயத்தில் மிக கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நோன்புடைய காலகட்டத்தில் நாம் அதிகமாக என்ன செய்ய வேண்டும், நன்மையான விஷயங்களையும் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்களாக தான் இருக்க வேண்டுமே தவிர பிறரை பற்றி புறம் பேசக்கூடியவர்களாகவும் பிறரை பற்றி கோல் மூட்டக்கூடியவர்களாகவும் அதே போல் அதிகமாக பொய் பேசக்கூடியவர்களாகவும் நம்முடைய வாழ்வை எதையெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் தஆலாவும் இதெல்லாம் தீங்கு, இவைகளெல்லாம் தவறு, இதெல்லாம் அல்லாஹ்விற்கு பாவமாக இருக்கிறது என்று குறிப்பிட்டார்களோ இப்படிப்பட்ட அனைத்து விஷயங்களை விட்டும் நம்முடைய வாழ்வை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும், தடுத்து கொள்ள வேண்டும். அப்படி அமைத்தால்தான் நம்முடைய நோன்பு என்பது இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கிறது என்பதை நம்முடைய மனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல் நம்முடைய நோன்பு எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா? நோன்பு முடிந்த பிறகு நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா? இந்த ரமலான் முடிந்த பிறகு நம்முடைய சிந்தனைகள் எப்படி அமைய வேண்டும் என்று சொன்னால், எப்படி நோன்புடைய காலத்தில் எந்த ஒரு தவறின் பக்கம் சென்றாலும் எந்த ஒரு விஷயத்தை செய்ய நினைத்தாலும் அல்லாஹ் என்னை பார்க்கிறான், அல்லாஹ் என்னை கவனிக்கிறான் என்ற அச்சம் நம்முடைய உள்ளத்தில் வருகிறதோ அதே போல் ரமலான் அல்லாத மாதத்தில் நம்முடைய சிந்தனையும் அல்லாஹ் என்னை பார்க்கிறான், அல்லாஹ் என்னை கவனிக்கிறான் என்கிற இறையச்சம் என்பதை நம்முடைய வாழ்வில் கொண்டு வரக்கூடியதாக இந்த நோன்பு என்பது இருக்கிறது. அப்போ அந்த இறையச்சத்தோடு நம்முடைய நோன்பு அல்லாத மற்ற மாதங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல் நோன்பில் நாம் செய்த அனைத்து வகையான அமல்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்விடத்தில் மன்றாடக்கூடியவர்களாக நம்முடைய நோன்பு முடிந்த பிறகு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி நோன்புடைய காலத்தில் அதிகமான இபாதத்துகளில் அதிகமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டு இருந்தோமோ அதே போல் நோன்பு முடிந்த பிறகும் அதே வணக்க வழிபாடுகளில் அதே போல் இபாதத்துகளில் ஐநேர தொழுகைகளை பேணக்கூடியவர்களாகவும் மற்ற தர்மங்கள் செய்வதை கொண்டும் நம்முடைய வாழ்வில் அனைத்து விஷயங்கள் நல்ல மலர்களை அதிகமாக செய்யக்கூடியவர்களாகவும் நம்முடைய நோன்பு முடிந்த பிறகு நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நம்முடைய உள்ளத்தை ஆழமாக பதிய வைக்க வேண்டும். ஆக இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்முடைய இறையச்சத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாகவும், இன்னும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் தஆலாவும் எந்த முறையில் நோன்பு வைக்க வேண்டும், எப்படி வைத்தால் அதன் மூலம் பலன் கிடைக்கும் என்று நமக்கு கூறி காட்டினார்களோ அப்படிப்பட்ட முறையில் நாம் அதிகம் நோன்பை வைத்து அதன் பலன்களை பெறக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.